ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை, அதாவது திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை இந்த 8 நாட்களுமே ஒரு விசேஷங்கள் நிறைந்த சுப நாட்களை கொண்ட வாரமாக இந்த வாரம் வருகிறது. வாரம் முதல் நாள் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி 17/8/2026 அன்று பஞ்சமி திதி, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்புடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். வானத்தில் கருடனை தரிசனம் செய்யுங்கள். வானத்தில் கருடனை பார்க்க முடியல, நல்ல பாம்பையும் பார்க்க முடியல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களை தரிசனம் செய்யுங்கள். சிவன் கோயிலில் நாகர்கள் இருப்பாங்க, நாகர்களை தரிசனம் செய்யுங்கள். நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அன்று நல்ல பாம்பையும் கருடனையும் தரிசனம் செய்தால் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள், ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள், நாக தோஷம் உடையவர்கள், கால சர்ப்ப தோஷம் உடையவர்கள், இவங்களுக்கெல்லாம் தோஷங்கள் குறையும். அதாவது 17/8/2026 அன்று திங்கட்கிழமை நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. நல்ல பாம்பை தரிசனம் செய்யுங்க, கருடனை தரிசனம் செய்யுங்க. இதான் இந்த வாரத்துடைய பரிகாரம். 18ஆம் தேதி ஆவணி மாதம் 1ஆம் தேதி 18/8/2026 அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும். இந்த வாரம் சுப நாட்களை தாங்கி வருகிறது. அதே மாதிரி விபரீதங்களும் இந்த வாரம் உண்டு. சுற்றுலாவுக்கு செல்லக்கூடியவர்கள் அருவியில் குளிக்க போகிறது, ஏரியில் போய் படகு சவாரி செய்கிறது. இந்த வாரம் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களில் விபத்து ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். திருவனந்தபுரத்தில் கடல் ஓரத்தில் கடல் அலைகளால் பிரச்சனை வரும். ராசச அலைகள்லாம் இந்த வாரம் 18, 19ஆம் தேதியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சூறாவளி காற்றுடன் நல்ல மழை பொழியும். 21/8/2026 அன்று வரலட்சுமி பண்டிகை, சுமங்கலிக்கு உண்டான பண்டிகைகள். மாலத்தீவில் இந்த வாரம் நிலநடுக்கம் ஏற்படும். இந்த வாரம் சுப நாட்களை கொண்டு வருகிறது. அதே மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்களையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 2வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா 17/8/2026 அன்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ஆயில்யம் 4ஆம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மிதுனம் ராசி அன்பர்கள் 17/8/2026 அன்று நல்ல பாம்பு தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பு எதை அடித்து கொண்டுடாதீங்க, தரிசனம் மட்டும் செய்யுங்க. கருடனையும் தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், தோஷங்கள் விலகும். சந்திர பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து வாரத்தை தொடங்கி வைக்கும்போது நண்பர்களுடன், மாம மச்சன்களுடன், பங்காளிகளுடன் இதை சண்டை கண்டை போட்டு பகை விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. 4ஆம் வீட்டிலிருந்து அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்குகிறார். அல்லது குடும்பத்திலேயே கூட பேச தெரியாமல் பேசி சண்டை சச்சரவுக்கு ஆளாகிறீங்க. சந்திர பகவான் 18ஆம் தேதி 5ஆம் இடம் வருகிறார். சந்திரனுக்கு 4ஆம் இடமும் சரியில்லை, 5ஆம் இடமும் சரியில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது 4வது வீட்டிலே சுக்கிரன் நேசம். சிலருக்கு வீடு சார்ந்து, வண்டி வாகனங்கள் சார்ந்து, சொத்துக்கள் சார்ந்து பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அதாவது 18, 19, 20 தேதிகளில் சந்திர பகவான் 5ஆம் இடம் செல்லும்போது குழந்தைகளை திட்டுறது, அடிக்கிறது, அவங்கள பயமுறுத்துறது,
இதெல்லாம் வந்து மிதுன ராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். 20ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேல் சந்திர பகவான் 6ஆம் இடம் செல்கிறார். சந்திரன் கோச்சாரத்தில் 6ஆம் இடம் செல்வது நல்லது. வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு வந்து பகை விரோதிகள் இருக்க மாட்டாங்க. தொழில் வேலையில் நீங்கள் வந்து முதலாளியாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது நல்ல மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். கோச்சாரத்தில் 6ஆம் இடம் சந்திர பகவான் செல்லும்போது 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். அன்று வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 20, 21, 22 இந்த 3 நாட்களும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடனை கொடுத்து அடைக்கலாம். இதே கடன் வாங்கணும் அப்படின்னா கூட பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும். கடன் கேட்டிங்கன்னா கூட கடன் கிடைக்கும். 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சந்திர பகவான் 7ஆம் இடம் வருகிறார். உங்களுக்கு வந்து தனஸ்தானாதிபதி 7ஆம் இடம் வரும்போது கூட்டாக சேர்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது வாழ்க்கை துணையும் நீங்களும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல வருமானம் உண்டு. கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது புதிய துணிமணி எடுக்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 7ஆம் இடம் சந்திரன் வரும்போது நல்ல சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் கிடைக்கும். 7ஆம் இடம் சந்திரன் வருவது மிதுனம் ராசி என்பளுக்கு நல்ல மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், வாக்கால் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது அதிகமான லாபம் பார்க்கலாம். கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வருமானம் பார்க்கலாம். மிதுனம் ராசி என்பளுக்கு உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாக 18ஆம் தேதி 3ஆம் இடம் செல்வார். கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் கொஞ்சம் வந்து கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி மாம மச்சனன்கள் உறவுகளிடம் இந்த வாரம் வந்து கவனமாக செல்லுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க. புதன் அஸ்தமனமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா உள் வாங்கி பேசுங்க. மற்றவர்கள் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா அப்படின்னு உள் உணர்ந்து நீங்கள் வந்து பதில் பேசுவது இந்த வாரம் மிதுனம் ராசி என்பளுக்கு நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.